சமீபத்திய ஹாட் கேக்கான உதாரணம் என்னன்னு சொன்னா அதானி கம்பெனி ஷேர்ஸ். இது ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹிடன்பர்க் அறிக்கை வந்தது அந்த அதானி ஷேர் எவ்வளவு அதல பாதாளத்துக்கு போனதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா புதுசா அதில் முதலீடு பண்ணியிருந்தவங்க இல்ல அந்த கம்பெனியை பத்தி தெரியாம பேருக்காக முதலீடு பண்ணவங்க அத்தனை பேரும் தலைதெறிக்க அடிச்சு வெளியே லாஸை புக் பண்ணிட்டு ஓடி வந்தது நமக்கு தெரியும். ஆனா அந்த நேரத்திலும் பாருங்க சில பெரிய முதலீட்டாளர்கள் அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருந்ததுன்னா அவங்க பதட்டப்படவே இல்லை. ஸ்டே காம், அமைதியா இருந்தாங்க, வேடிக்கை பார்த்தாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அதே போல அந்த ப்ரொமோட்டர்ஸும் நம்மள மேலே ஒரு தப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு அவசரமா அவங்க கம்பெனி இழுத்து முடிட்டு அவங்களும் கிளம்பவே இல்லை. அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க இல்லையா. அந்த முதலீட்டாளர்கள் ஸ்டாக்கோட பிரைஸ் இறங்க உடனே போய் ஆவரேஜும் பண்ணவில்லை, ஸ்டே காம் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் அடுத்த ஒரு கோர்ட் ஆர்டர் ஒன்று வந்தது. ஸ்டாக் மெல்லமா எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்பதான் அவங்களோட ஸ்டாக்ஸை ஷேரை பாத்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு பொசிஷன் பாத்தீங்கன்னா அந்த ஹிடன்பர்க் கம்பெனியே மூட போறது அங்க நிறுவனர் சொன்ன உடனே அந்த ஸ்டாக்கோட ரேட் பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. சோ அந்த அமைதியா இருந்தவங்களுக்கு ஸ்டே காம் இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல கிஃப்ட். இப்போ அந்த அவசரத்துல லாஸ்ல வித்துட்டு இப்ப மறுபடியும் ஏற ஆரம்பிச்சோடனே வாங்குறது பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமான முடிவா இருக்காது. அதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும்.